ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. காலையிலே நம்மளுடைய மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹேருக்கு ஃபஸ்ட்டு நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கணும்ல, அந்த வேலையை முதல் பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் இப்போ ஹேர் ஆயில் எடுத்திருக்கேன். நம்ம ஹேர் ஆயிலை ஹேருக்கு அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய தலைக்கு பாருங்கள், சூப்பராக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம காலையில் உள்ள டேயை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் காலையில் விலாக் பார்த்துருப்பீங்க, ஹஸ்பண்ட் பையன் எல்லாம் போகிற வரைக்குள்ள விலாக் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் இப்படி தான் நடக்கும். நம்ம ஆயிலை நல்லா தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயில் கொடுக்க வேணாம். நான் ரெண்டாவது எப்போவுமே ஷாம்பு போட்டுருவேன் குளிக்கும்போது. ஸோ கொஞ்சமாக ஆயில் விட்டு எப்போ எல்லோரும் சொல்கிறீங்க எல்லாம் சின்சான் மண்டை கொண்டை, இந்த கொண்டையை போட்டு விட்டுடலாம். என்ன கேரளா கொண்ட தலை திரும்பின மாதிரி இருக்குது. ஓகே, எனிவே பேலன்ஸ் இருக்கிற ஆயில் அப்படி நம்ம கையிலெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய இன்றைக்கி வேலைகள் எல்லாம் இருக்குது. இருங்க, நிறைய வேலைகள் எல்லாம் இருக்குது. வீடு எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை, எல்லாமே அப்படி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன என் பொட்டெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, என் கொண்டை இப்படி இருக்குது. எனிவே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குங்க. பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். வெசல்ஸ் எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி இந்த பக்கத்தை க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டி துடைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. அந்த வேலையை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்காக தான் நேற்றுக்கே என் வீட்டுக்கார் நிறைய பேர் கேட்பீங்க வ்ளாகில், அக்கா என் பூ வைக்க மாட்டிங்களா? மெயினாக என் தம்பிங்க கேட்பாங்க, பூ வைக்க மாட்டிங்களாக்கா, பூ வைக்க மாட்டிங்களான்னு கேட்பாங்க. பூ வைக்கிறதுக்கு பூ முதல் கெட்டணும். என் வீட்டுக்கார்கிட்ட பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவரும் அழகாக எனக்கு வாங்கிட்டு வந்தார் பூவு. பட் நான் பூ கெட்டவே இல்லைங்க. பாருங்கள், அப்படியே இருக்குது. இந்த பூவை இனிமேல் கெட்டணும். ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. கூடவே 2 இந்த பேக்கெட் 50 ரூபா, இந்த பேக்கெட் 50 ரூபா, மொத்தம் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். எனக்கு இதுவே போதும், ஒரு வாரத்துக்கு வந்துடும். ஸோ நம்ம இந்த பூவை கெட்டலாமா? கெட்டிட்டு பூவை டக்குன்னு கெட்டி முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ பூ கெட்ட போகலாம். 100 ரூபாய்க்குள்ள பூங்க, 100 ரூபாய்க்குள்ள பூ. இவ்வளோ 100 ரூபா. 2-3 ரோஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன குட்டி ரோஸும் பூ கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை இப்போ நம்ம கெட்டணும். ஆக்சுவலி எங்கிட்ட கெட்டுறதுக்கு நூல் கிடையாது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா த்ரெட்டிங் நூல் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டிங் நூல் போட்டு நம்ம பூவை சடன்னு கெட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த பூவை கெட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். கொண்டை இப்படி கேரளத்தில் கொண்ட மாதிரி இருக்குது. இந்த பக்கத்தில் பூவெல்லாம் சுற்றி வைக்கலாம். ஓகே, எனிவே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிவ் அவே இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு நம்ம ஆக்சுவலி கிவ் அவே கொடுத்துருந்தோம். ஐ திங்க் நேற்றுக்கு 100 ருபீஸ் ரேவதி சிஸ்டர் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிவ் அவே கொடுத்துருக்கோம். இன்றைக்குள்ள கிவ் அவே பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்க்குள்ளே கிவ் அவே தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம கிவ் அவே பாருங்கள். இன்றைக்கி நைட் லைவுக்கு வாங்க. 9 மணிக்கு இந்த சேனலில் நைட் லைவ் இருக்குது. நைட் லைவில் இந்த கேட்கப்படுற கேள்விகளுக்கு நீங்கள் சூப்பரான ஒரு கிவ் அவே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்க, கிவ் அவே 500 ருபீஸை நீங்கள் வின் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம பூவை கெட்டி முடிச்சுக்கலாங்க. இப்போ இவ்வளோ நான் கெட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரோஸ் எல்லாம் வச்சு 2 ரோஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? 2 ரோஸ் கொடுத்து நான் எப்போவுமே நம்ம ஒரு கை, இந்த கை ஒரு முழம்னு சொல்லுவாங்கல்ல, கரெக்டாக 1 முழம் தான் என்னுடைய ஹேருக்கு நான் ஒரு நாளைக்கு வைப்பேன். ஸோ அப்படி நான் பூ கெட்டி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கட்டாக நம்ம அந்த தேவைப்படுற டைமுக்கு நான் கட் பண்ணி எடுக்க மாட்டேன். இதே மாதிரி நம்ம கெட்டி வச்சுக்கலாம். அந்த டைம் ஆகும்போது ஒரு பூவை எடுத்து வச்சோமா, இல்லை கொண்டையில் எடுத்து சொருகணுமா, இங்கே பாருங்கள் எப்படி சொருகினோமா இருக்க வேண்டியதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பைத்தியக்காரி மாதிரி இருக்கெல்லாம். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னும் பூக்கள் இருக்குது, நான் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இதை சாயங்காலம் இருந்து கெட்டிக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப டைம் ஆகுது. இப்போதைக்கு மத்தியானம் லைவுக்கு வைக்க வேண்டிய பூவை மட்டும் கெட்டியாச்சு. பேலன்ஸ் நம்ம சாயங்காலம் ஃப்ரீயாக இருப்போம், அந்நேரத்துலேருந்து கெட்டிக்கலாம். இப்போ போய் அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாம். ஓகே, இப்போது மார்னிங் ரொட்டீன் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து சின்ன சின்ன வ்ளாக் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸ்டே டியூன். பாய்.